ஹாய். உங்கள்கிட்ட எல்லாருக்கிட்டேயும் ஒன்று கேட்கணுன்னு. ஓட்டு போடுற நாள் வந்துருச்சு. நீங்கள் ஓட்டு யாருக்கு வேணாலும் போடுங்க, ஆனால் யோசித்து போடுங்க. இது மக்களாட்சி, மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்ற ஆட்சி மக்களாட்சி. நமக்கு பிடிச்சா இந்த ஆட்சியை வச்சுக்கலாம், நம்மளால் முடியும், கலைக்கவும் முடியும். அதனால் நீங்கள் யோசித்து முடிவெடுங்க. ஒருத்தர்கிட்ட ஒரு நாட்டை ஒப்படைக்கிறோன்றது நல்லா மனசில் வச்சுக்கோங்க. மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்ற ஆட்சி மக்களாட்சி. மக்களுக்காக ஒரு தலைவனை உருவாக்குறது. இது மன்னராட்சி கிடையாது, மக்களாட்சி. மனசில் வச்சுக்கிட்டு ஓட்டை கரெக்டாக போடுங்க. மன்னராட்சி காலங்காலமாக மன்னராட்சி இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் மக்களாட்சி அமைச்சாங்க. அதை கொண்டு வரத்துக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. ஆனால் இங்கே யாரும் அந்த மாதிரி யோசிக்கலை. காசு கொடுக்குறாங்க, அதுதான் யோசிக்கிறாங்க. எங்கள் ஊரில் டிஎம்கேக்கு 1000 ரூபாயும் ஏடிஎம்கேக்கு 1500 ரூபாயும் வந்திருக்கு ஒரு ஓட்டுக்கு. இது அதாவது ஒரு தொகுதிக்கும் 20 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்களாம். அதே மாதிரி இது அம்மா ஊரில், எங்கள் மாமியார் ஊரில் ஒரு ஓட்டுக்கு டிஎம்கேக்கு 2000 ரூபா தராங்க. இதெல்லாம் ஏன் பிடிக்க மாட்டுறாங்கன்னு தெரியல. சரி, உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் செய்யுங்க. மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்ற ஆட்சி மக்களாட்சி. கரெக்டாக ஓட்டை போட்டுருங்க.